This video is sponsored by Vasant & Co. நேச்சுரலாக ஆயில் அப்ளை பண்ணுறது அது மட்டும் தான் பெருசாக அது கூட ஒழுங்காக பண்ணுறது இல்லை. அதுதான் வந்து ப்ராப்பராக நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரீட் பண்ணணும், அதை பேம்பர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாருமே கண்டிப்பாக பண்ணணும். எதுவுமே அந்த ப்ரைமர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் மேக்கப் வந்து போடாதீங்க. அது பயங்கரமாக ஸ்கின் உள்ள பெனிட்ரேட் ஆச்சுன்னா ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் ஊற வச்சு அரைச்சி ஹேருக்கு மாஸ்காக யூஸ் பண்ணுங்கள். லிப் பாம் மட்டும் இருந்தால் போதும், லிப் பாம் இல்லைனா கூட ஆயில் இருந்தால் போதும், அப்படி இல்லைனா வேஸ்லின். இப்போ நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது பீட்ரூட் இருக்கு இல்லையா, பீட்ரூட்டை வந்து ஸ்க்ரப் பண்ணி அதை நான் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராப்பர் மசாஜிங், கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஹேர் ஸ்கேல்ப்லேருந்து ரூட் வரைக்கும் வந்து நீங்கள் ஆயில் பண்ணுங்கள். கலாட்டா பிங்க் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வைஷ்ணவி அருள்மொழி. ரெண்டுமே பண்ண மாட்டேன், பெருசாக எதுவுமே பண்ண மாட்டேன். மார்னிங் ஸ்கின் கேர் மோஸ்ட்லி ஆயில் அப்ளை பண்ணுறது தான். கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறது. நைட்டும் பெருசாக அந்த பிம்பிள் வந்துச்சுன்னா மட்டும் பிம்பிள் மார்க்ஸ்க்கு மட்டும் போட்டுப்பேன், மித்தபடி வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். ஹேர் கேர் ரொட்டீன் அதே தான். ப்ராப்பர் மசாஜிங், கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஹேர் ஸ்கேல்ப்லேருந்து ரூட் வரைக்கும் வந்து நீங்கள் ஆயில் பண்ணுங்கள். அண்ட் வீக்லி ட்வைஸ் ஆகுது நீங்கள் வந்து ஆயில் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஹேருக்கு நரிஷ்மெண்ட் தந்தே ஆகணும். மோஸ்ட்லி இந்த மேக்கப் மாதிரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நேச்சுரலாக ஆயில் அப்ளை பண்ணுறது அது மட்டும் தான் பெருசாக அது கூட ஒழுங்காக பண்ணுறது இல்லை. அதுதான் வந்து ப்ராப்பராக நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரீட் பண்ணணும், அதை பேம்பர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாருமே கண்டிப்பாக பண்ணணும். ஹேர் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் வந்து நம்ம பண்ணியே ஆகணும். ஒரு 15 மினிட்ஸ் இருக்குன்னா சாரி கட்டுவேன், அப்படி இல்லைன்னா சல்வார். ஹேர் எப்போவுமே வந்து ஃப்ரீ ஹேர் தான் போடுவேன். அண்ட் ஒரே ஒரு காஜல், லிப்ஸ்டிக், அவ்வளோதான். நியூட் கலர் லிப்ஸ்டிக், எதுவாக இருந்தாலும் என்ன பிராண்டாக இருந்தாலும் நியூட் கலர் லிப்ஸ்டிக். அப்படி எதுவுமே இல்லைங்க. நான் வந்து பியூட்டி கான்ஷியஸ், அந்த மேக்கப் கான்ஷியஸே இல்லை. ஸோ அதனால எதுனாலும் ஓகே தான். லிப் பாம் மட்டும் இருந்தால் போதும், லிப் பாம் இல்லைனா கூட ஆயில் இருந்தால் போதும், அப்படி இல்லைனா வேஸ்லின். ஸோ அது போதும், அவ்வளோதான். காஜல், லிப்ஸ்டிக், மேபி மஸ்காரா. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஃபேஸை வந்து நீங்கள் எதுவுமே அந்த ப்ரைமர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் மேக்கப் வந்து போடாதீங்க. அது பயங்கரமாக ஸ்கின் உள்ள பெனிட்ரேட் ஆச்சுன்னா ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும், என்ன பிராண்டாக இருந்தாலும் அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். வெயிலில் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சன்பிளாக் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். ஹோம் ரெமடி, எந்த மாதிரி ஹோம் ரெமடி கேட்குறீங்க? ஹேர் அப்படின்னா
மோஸ்ட்லி வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் ஊற வச்சு அரைச்சி ஹேருக்கு மாஸ்காக யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்க்கு வந்து இப்போ நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது பீட்ரூட் இருக்கு இல்லையா, பீட்ரூட்டை வந்து ஸ்க்ரப் பண்ணி அதை நான் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது பயங்கரமாக ரிசல்ட் தருது, எனக்கு தருது. மேபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ணா நகர் ஃபுட் கோர்ட்டில் பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே வந்து ஒயிட் பாஸ்தா வித் ப்ராக்கலி ரொம்ப அதிகமாக சாப்பிடுவேன். அது இல்லை அப்படின்னா அக்கா கடை, ஸோ பட்டினப்பாக்கம் அக்கா கடையில் வந்து வாங்குகிற எந்த சீ ஃபுட்டாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கலாட்டா பிங்க்.